मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। நல்லா இருக்கு ட்விங்கிள். இங்க வாங்குன ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆஹா, இதோட சுவை பிரமாதமா இருக்கு. இதோட சுவை இன்னும் அட்டகாசம். காரணம் குவிஸ் காம்படிஷன்ல எனக்கு என்ன கிடைச்சதுன்னு தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும்னா செலக்ஷன். அதனால தான் இந்த செலிப்ரேஷன். ரொம்ப நல்லா இருக்கு ட்விங்கிள். இந்த தடவை நீ தான் கண்டிப்பா ஜெயிக்க போற பாரு. இத பாத்தீங்களா? இவங்க ரெண்டு பேரும் யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா ரெண்டு ஐஸ்கிரீமையும் நான் ஒரே நேரத்துல சாப்பிட்டேன். அச்சச்சோ, இவ்வளவு பெரிய தொகையை நம்ம கையில எடுத்துட்டு போறது ரொம்ப ஆபத்தான விஷயம். இந்த பணத்தை நான் உடனே பேங்க்ல டெபாசிட் பண்ணியே ஆகணும். அதுக்குள்ள ஏதாவது ஒரு திருடன் வந்து இதை தட்டி பறிச்சுட்டு போயிட்டானா? கதவு திறக்கும் போது ஒரு சவுண்ட் டக்கு டக்கு. பேங்க்ல போய் டெபாசிட் பண்ண வேண்டியது இந்த டிடெக்டிவ் சாட்பட்டோட வேலை. பிரமாதம் சார், என்ன ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. இப்பவே இதை நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். சிங்கத்தோட குகையில இருந்து தப்பிச்ச ஆட்டுக்குட்டியை ஓனாம் பிடிச்ச கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. அதே மாதிரி தான் நம்ம கதை. என்ன சொல்றீங்க சார்? சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லங்கிறாரு. இவர் உங்களையும் உங்க பணத்தையும் சேஃபா கொண்டு போய் பேங்க்ல சேர்த்துருவேன்னு சொல்றாரு சார். அச்சச்சோ, என் கையில இருக்கிற பணத்துக்கு நீங்க பாதுகாப்பு கொடுங்க. இது யாரு? டோனியா? ஆமா, நீ இங்க எப்படி வந்த? எங்க டோனி பாஸ் ஃப்ரீயா கிடைச்சா எதையுமே விட மாட்டாரு. சரிதானே பாஸ்? திப்பில்லாத அல்வா வேஸ்ட். டோனி பாஸ் தான் எப்பவுமே லாஸ்ட். இந்த டோனி ஒரு பஞ்சு விட்டா அடி இடி மாதிரி விழும். இந்த வாங்கிக்கோங்க. உங்க 3 பேருக்கு சேர்த்து ஐஸ்கிரீம் கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து மொத்தம் எவ்வளவு ஆச்சு அங்கிள்? டெம்போனா, நீங்க அந்த கோழியை எடுத்துக்கிட்டு எங்க போறீங்க? வீட்டுக்கு தான்ப்பா. அது என்ன விஷயம் தெரியுமா? எல்லாரும் பெட்டா டாக வளர்க்கறாங்க, பூனைய வளர்க்கறாங்க. ஆனா டெம்போ அண்ணாவோட பெட்டு டெம்போ அண்ணா ஸ்டைல் மாதிரி வித்தியாசமா இருக்கும். அதனால நான் இப்போ கோழிய வளர்க்க போறேன். அப்புறம் அதுல இருந்து கிடைக்கிற ஒவ்வொரு முட்டையையும் தினமும் ஆம்லெட் போட்டு சாப்பிடுவேன். பிரமாதம். அப்ப நான் தினமும் உங்க வீட்டுக்கு வந்து ஆம்லெட் சாப்பிடுறேன். கோழி அச்சச்சோ, என் கோழி எங்க போச்சு? பறந்து போயிடுச்சா என்ன? என் பணம் காணாம போச்சு. ஆமா, இந்த மிளகாய் எப்படி என் கையில வந்துச்சு? என்னோட வாயும் நாக்கும் எரியுது. எனக்கு முதல்ல ஒரு லாலிபப்ப கொடுங்க. இல்லைன்னா கூல் ட்ரிங்க்ஸ் அது கொடுங்க. என்னோட சைக்கிள் எங்க போச்சு? என் காரு. காரை விட்டு தள்ளுங்க சார். முதல்ல என் மேல இருந்து நீங்க கொஞ்சம் எழுதுறீங்க. எல்லா பொருட்களும்
திடீர்னு எப்படி மாயமா மறைஞ்சிச்சு? ஏன் கிக்கோ, என்னாச்சு? எல்லாமே ஓகே தானே? தெரியாது மேயர் அங்கிள், பொருட்கள் எல்லாம் திடீர்னு காணாம போயிடுச்சு. என்னது, காணாம போயிடுச்சா? அச்சச்சோ, அப்ப என்னோட இந்த பணமும் காணாம போயிடுமா? மேயர் அங்கிள், நீங்க கவலைப்படாதீங்க. கீகோ தான் இங்க இருக்கான்ல, அப்படிலாம் எப்பவுமே நடக்காது. நீங்க அந்த பணத்தை கிக்கோ கிட்ட கொடுத்துருங்க. 2 வார்த்தையில சொல்லணும்னா, அந்த பணம் கிக்கோ கிட்ட வந்துருச்சுன்னா அது சூப்பர் சேவா இருக்கும். இந்தா. அச்சச்சோ, என் பணம் மொத்தமும் போச்சு. இப்ப அது கூட எப்படி காணாம போச்சு? நாம போய் அந்த சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜ் பார்க்கலாம். என்ன நடந்துச்சுன்னு அப்ப தெரிஞ்சிடும். போலீஸ் அங்கிள், இதுதான் நான் சொன்ன ஃபுட்டேஜ். ப்ளீஸ் அதை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணுங்க. இப்ப ப்ளே பண்ணுங்க. இதுல பார்த்தும் கூட எதுவும் தெரியலையே. பொருட்கள் எல்லாம் திடீர்னு காணாம போகுது. கண்டிப்பா அது ஏதாவது ஒரு இடத்துல தான் இருக்கும். R7 பிளிங்க் ஆகுது. அப்படின்னா பக்கத்துல எங்கேயோ பிரச்சனை போல இருக்கு. ஆனா R7ஓட சிக்னல் அதோ அந்த இடத்தை காட்டுது. அச்சச்சோ, அந்த இடத்துல தான் இன்னைக்கு ஒரு ஜுவல்லரி ஷாப் புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. இதே மாதிரி அந்த கடையில இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாம் காணாம போயிடுச்சுன்னா? சீக்கிரம் வாங்க, நம்ம போய் பார்க்கலாம். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, இங்க இருக்க ஜுவல்லரிஸ் எல்லாமே சேஃபா இருக்கு. வேற வழியில இப்ப நான் சூப்பர் ஸ்பீடோவை கூப்பிட்டே ஆகணும். இனிமே இங்க எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது. இங்க ஒரு பெரிய பிரச்சனை. R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும். ஹலோ படி கிக்கோ, யார் கூடயாவது குறும்புத்தனம் பண்ணணுமா இல்ல யார் கூடயாவது சண்டை போடணுமா? சீக்கிரமா சொல்லு. சூப்பர் ஸ்பீடோ, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த ஜுவல்லரி ஷாப்ல ஏதோ திருட்டு நடக்க போகுது. ஃபார்முலா நம்பர் 36 அப்ளை பண்ணு. ஓகே படி, ஃபார்முலா நம்பர் 36 அப்ளை பண்றேன். இப்ப அந்த கேமரா ஃபுட்டேஜஸ் நாம இங்க இருந்தே பார்க்க முடியும். தக்காளி 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 வாங்கிக்கோங்க. தக்காளி தக்காளி வேணுமா? தக்காளி. யாராவது இந்த ஜுவல்லரிக்குள்ள நுழைய நினைச்சாங்கன்னா அப்புறம் அவனை நான் இந்த கண்ணை வச்சு சுட்டுருவேன். இல்ல இந்த புது எலிய வச்சு. அட, இந்த எலி எங்கிருந்து வந்துச்சு? அச்சச்சோ, கண்ணு இருக்கட்டும், அங்க பாரு. இதெல்லாம் எப்படி நடக்குது? ஜுவல்லரி எப்படி தக்காளியா மாறுச்சு? அடேங்கப்பா, இவ்ளோ அதிகமான தக்காளியா? சூப்பர் ஸ்பீடோ, கேமரா ஃபுட்டேஜ் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி காட்டு பார்க்கணும். ஓகே கிக்கோ. சூப்பர் ஸ்பீடோ, இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா காட்டுறியா? இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி காட்டு படி. ஓகே கிக்கோ, இப்போ இந்த ஃபுட்டேஜ் நான் அல்ட்ரா ஸ்லோ மோஷன்ல காட்டுறேன். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, இது ராபரி. சூப்பர் ஸ்பீடோ, இப்போ இதே ஃபுட்டேஜ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டு. ஓகே கிக்கோ. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? இந்த ஃபுட்டேஜ் மொத்தமா 3 நிமிஷம் காட்டுது. ஆனா இந்த ஃபுட்டேஜ்ல ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அங்க இருக்க அந்த வால் கிளாக் ஒரே டைம் தான் காட்டிக்கிட்டு இருக்கு. அதாவது 3:15. வால் கிளாக்ல எதுவும் பிரச்சனை இருந்தா? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இல்ல. அங்க பாரு. அடடா, நீ சொன்னது சரிதான். அப்படின்னா அது எப்படி நடந்துச்சு? எனக்கு தெரிஞ்சு போச்சு. யாரோ ஒருத்தன் டைம் நிறுத்தி கொள்ளை அடிச்சிட்டு போயிருக்கான். அதே மாதிரி மத்த திங்ஸ் காணாம போனதுக்கும் அவன் மட்டும்தான் காரணமா இருக்கணும். அச்சச்சோ, யாருப்பா இது இப்படி எல்லாம் பண்றது? அவனால எப்படி டைமை பிளாக் பண்ண முடியுது? டைம் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு. காலம் இப்போ என் கையில இருக்கு. சூப்பர் ஸ்பீடோ, சீக்கிரமா அங்க போ. ஓகே கிக்கோ.
என்னோட பேரு கால். நான் ஒரு டைம் ஸ்டாப்பர். இந்த வேலையை நான் மட்டும் தான் செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியாது. ஹலோ மிஸ்டர் கால், உங்களுக்கு இப்போ என்னதான் வேணும்? நல்ல கேள்வி. அத நான் இப்பவே சொல்லிடுறேன். அச்சச்சச்சோ! அது என்னோட கோழி. அது என்னோட லாலிபாப். நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நானும் உன்னை சும்மா விட மாட்டேன். சாலிடான ஒரு ஆக்ஷன் மூவியை இப்ப பார்க்க முடியும் தான் தோணுது. பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டே பாக்குறேன். டைம் நான் ஸ்டாப் பண்ணுவேன். அதை யாராலையும் தடுக்க முடியாது. இப்போ இங்க ஒரு ஆக்ஷன் ஷோ நடக்க போகுது. மன்னிச்சிடுங்க டெம்போண்ணா. நான் தெரியாம தான் இப்படி பண்ணிட்டேன். இப்ப அதெல்லாம் ஒரு பிரச்சனையா இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியும். இதுக்கெல்லாம் காரணம் அவன்தான். என்னோட கைகள் மட்டும் இல்ல, என்னோட காலு, என்னோட கண்ணு, என்னோட காது, என்னோட மூக்கு எல்லாமே ஆக்டிவேட்டா இருக்கு. டைமை பொறுத்த வரைக்கும் நான் அதை ஸ்டாப் பண்ணக்கூடிய திறமசாலி. மிஸ்டர் கால், டைம் இப்படி நிறுத்தி வச்சு நீங்க பெரிய தப்பு பண்றீங்க. எப்போ நீங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது. இதனால மக்களுக்கு நிறைய நஷ்டம் ஏற்படும். டைம் சேஞ்சஸ் பண்றதுனால நஷ்டங்கிறது கொஞ்சம் இல்ல, அது அதிகமாவே ஏற்படும். இன்னையில இருந்து, இந்த நிமிஷத்துல இருந்து சன் சிட்டி ஆள போறது நான் தான். ராஜாவுடைய கிரீடம் இனிமே என் தலைக்கு வந்துடும். புரிஞ்சுதா? டைமை பொறுத்த வரைக்கும் இந்த கார் அதை ஸ்டாப் பண்ணக்கூடிய திறமசாலி. கால் கிட்டயே நீ விளையாடுறியா? இந்த நிமிஷத்துல இருந்து நீ ரொம்ப கஷ்டப்படுவ. என் வேலையை முடிச்சிட்டு வர வரைக்கும் எங்கேயே இருக்கணும். அதுக்குள்ள நான் இந்த சன் சிட்டிய ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வந்துடுறேன். டைம் ஸ்டாப் பண்ணக்கூடிய திறமை இந்த காலுக்கு மட்டும்தான் உண்டு.
கட் பண்ணி என்ன வெளியில அனுப்பு. அந்த ஸ்டாச்சு கீழே விழாம எப்படியாவது அதை காப்பாத்தணும். கிக்கோ, நெட்ல இருந்து நீங்க எல்லாரும் சீக்கிரம் வெளியே வாங்க. என்னால ரொம்ப நேரத்துக்கு இந்த ஸ்டாச்சுவை தாக்கு பிடிக்க முடியாது. ஆமா, அந்த கால் எங்க போனாரு? அவனா எஸ்கேப் ஆயிட்டான். ஆமா, அவர் எப்படி டைம் நிறுத்தினாரு? நான் அவர்கிட்ட ஒரு ரிமோட் இருக்கிறத பார்த்தேன். ஒருவேளை அதை வச்சுதான் அவரு. அத பத்தி நான் சொல்றேன் தம்பி. நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணி ஒரு டைம் ஸ்டாப்பிங் ரிமோட்டை கண்டுபிடிச்சேன். அத யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. அது சரி. அப்படின்னா உங்க ரிமோட்டை கால் தான் திருடிட்டு போயிருக்கணும். அந்த ரிமோட் ரொம்பவே பவர்ஃபுல்லானது. அத ஒரு தடவை பிரஸ் பண்ணா போதும், டைம் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். மறுபடியும் எப்ப நார்மல் ஆகும் தெரியுமா? அந்த ரிமோட்டை திரும்பவும் 2 தடவை பிரஸ் பண்ணணும். யாரோட கையில அந்த ரிமோட் இருக்கோ அவங்கள மட்டும்தான் நின்னு போன டைம் தாக்காது. அப்படின்னா கூடிய சீக்கிரத்திலே நாம அந்த ரிமோட்டை எப்படியாவது மீட் ஆகணுமே. ஆனா அது எப்படி? அதுக்கு ஒரு வழி இருக்கு. டாக்டர் அங்கிள், அந்த ரிமோட் உங்ககிட்ட இருந்து எத்தனை மணிக்கு திருட்டு போச்சு? அதாவது 2 மணி நேரத்துக்கு முன்னாடி. இப்போ டைம் 3:45. அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 1:45 இருக்கும்போது ரிமோட்டை திருடி இருக்கணும். நம்ம அந்த டைமுக்கு திரும்ப போயிட்டோம்னா அந்த ரிமோட்டை நம்ம கைப்பற்ற முடியும். அவன் திருட வரும்போது அதை தடுக்க முடியும். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா வாவ். சூப்பர் ஸ்பீடோ, ஃபார்முலா நம்பர் 111 அப்ளை பண்ணு. ஃபார்முலா நம்பர் 111 ஆக்டிவேட்டட். நான் இப்ப ரிவர்ஸ் டைம் ஜோன் மோட ஆக்டிவேட் பண்றேன். இப்ப டைம் அப்படியே பின்னாடி போகும். நம்மள 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கிற டைமுக்கு கொண்டு போய்டும். ரிமோட் எடுக்க அந்த டைமுக்கு நாம போயிடலாம். அதே நேரத்துல ரிவர்ஸ் டைம்ஸ் நம்மள தாக்காது. அதுக்காக ஆன்டி ஷெல்ல போட்டு நாம கவர் பண்ணிக்கலாம். கிகோ, 2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய அந்த ரிமோட் என்னுடைய டாப் ஃப்ளோர்ல இருந்து தான் காணாம போயிருக்கு. தேங்க்யூ டாக்டர் அங்கிள். காலோட கைக்கு போறதுக்கு முன்னாடி நான் அதை எப்படியோ எடுத்துடுவேன். கால் கிட்டயே விளையாடுறீங்களா? நீங்க எல்லாரும் எப்படி அங்க போய் சேர்றீங்கன்னு நானும் பாக்குறேன். நம்ம அந்த டாப் ஃப்ளோருக்கு போய் ஆகணும். சீக்கிரம் போ, நம்ம அந்த லிஃப்ட்ல ஏறி ஆகணும். லிஃப்ட்ல போற நீங்க 2 பேரும் இப்போ ஒரேடியா மேல போய் சேர போறீங்க. டைம் ஸ்டாப் பண்ணக்கூடிய திறமை இந்த கால் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நம்ம அங்க போகணும். சூப்பர் ஸ்பீடோ, லிஃப்ட் இப்ப கீழே போயிட்டு இருக்கு. உடனடியா நம்ம இதுல இருந்து போயாகணும். லிஃப்ட் போயிடுச்சு. இனிமே நம்ம படிக்கட்டு வழியா தான் மேல போகணும். சூப்பர் ஸ்பீடோ, ஜாக்கிரதை. உன்னை தடுக்காம பாம்பு போட்டிருக்கான். சூப்பர் ஸ்பீடோ, நீ உன் சைஸ் சின்னதா மாத்தி என் ஷோல்டர்ல வந்துரு. அடுத்தடுத்து இருக்க படிகளை நான் தாவி குதிச்சு போயிடுவேன்.
62 அப்ளை பண்ணு. கால் எந்த பக்கம் போனா? அது வாங்க. சூப்பர் ஸ்பீடோ போஸ்டிக் மோட ஆன் பண்ணு. காலுக்கு முன்னாடி நம்ம போய் ஆகணும். அந்த ரிமோட்டை கைப்பற்றணும். ஃபார்முலா நம்பர் 777 அப்ளை பண்ணு. சூப்பர் ஸ்பீடோ ஃபார்முலா நம்பர் 804. டைம் ஸ்டாப் பண்ணக்கூடிய திறமை இந்த கால் ஒருத்தனுக்கு மட்டும்தான் இருக்கு. நீ என்னதான் தலைக்கீடுன்னு தண்ணி குடிச்சாலும் சரி என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகவே முடியாது. அப்படின்னா சார் என்ன சொல்ல வரார்னா யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்னு. வா போலாம். Game on. Now game on with Kiko. And get your power mode on. If you have not experienced the same, download the game. Available on Google Play.